மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா இனி மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மித்ரா எனும் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவு பிரதமர் துறையில் ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு மாற்றப்பட்டு மீண்டும் பிரதமர் துறைக்கு மாற்றப்பட்டு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மித்ராவின் சிறப்பு பணிக்குழுவிற்கு தலைவராக பொறுப்பில் இருந்தார். தற்போது 2026ஆம் ஆண்டு மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா மனிதவள அமைச்சின் கீழ் ஒரு சிறப்பு பிரிவாக இயங்கும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இன்று மனிதவள அமைச்சின் அலுவலகத்தில் இந்து கோயில்களுக்கு மானியம் வழங்கப்படும் நிகழ்ச்சியின் போது ரமணன் மித்ராவின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார். மித்ராவின் மூலம் இந்து கோயில்கள் சமூக பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 3.1 மில்லியன் ரிங்கிட் 155 கோயில்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. டதஸ்ரீ ரமணன் தலைமையிலான தர்மா மடானி எனும் இந்த திட்டம் பிரதமரின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்த 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் டதஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். ஒவ்வொரு கோயில்களுக்கும் தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்பதால் தற்போது முதற்கட்டமாக 155 கோயில்களுக்கு நிதி வழங்கப்படுவதாகவும் கட்டம் கட்டமாக 20 மில்லியன் ரிங்கிட் நிதி இந்த திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.